ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸ்ல இருக்கிற சில டீடைல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கார்பரேஷன் எங்கெங்க இருக்கு, முனிசிபாலிட்டிஸ் எங்கெங்க இருக்கு, டவுன் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்டோட பார்டர்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட்குள்ள தாலுக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு தாலுக்ஸுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, எந்தெந்த வில்லேஜ் எல்லாம் கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம இந்த வெப்சைட்ல வந்து நம்ம ஃபுல்லாவே பார்க்க முடியும். ஸோ என்னென்ன இருக்கு, டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாவே நான் இதை காட்டுறேன். இது நீங்க கூகுள்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா tngis.tn.gov.in அப்படி சொல்லி போட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து கூகுளில் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஓப்பன் ஆனதுமே வந்து டைரெக்டாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லைன்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து உங்களுக்கு குரோமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் தான் நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ். லைக் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விசுவலைஸ்டு டேட்டா ஆன் மேப், எக்ஸ்ப்ளோர் த தமிழ்நாடு ஜிஐ வியூவர். இது வந்து நிலம் ரிலேட்டடா இருக்கிற என்டையர் டீடைல்ஸும் ஒரே மேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விசுவலைஸ்டு டேட்டா அந்த மேப். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேப்ல என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுமோ அது எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்ல நம்ம போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹோம் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ மேப் எடிட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஜெனரிக் வியூவர் அப்படிங்கிற ஒரு இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை மேஜர் சிட்டிஸ் மட்டும் மோஸ்ட்டாக காட்டுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். லைக் இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தாலுக்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு இதில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் டிஸ்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற என்டையர் டிஸ்ட்ரிக்ஸோட பார்டர் லைன்ஸ் ஃபுல்லாகவே இதில் ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ராம்நாடு அப்படின்னா ராமநாதபுரத்தோட என்டையர் இதுதான் ராமநாதபுரத்தோட மொத்த எல்லை கோடு. எந்த ராமநாதபுரம் எங்கே முடியுது, நம்ம ஊர் பக்கத்தில் எங்கே முடியுது அப்படிங்கிறத இதை ஈஸியாகவே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ராம்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராம்நாடில் அடுத்து என்ன பார்க்கணும்னா இப்போ டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா தாலுக்ஸ் இருக்கும். ஸோ தாலுக்ஸை நீங்கள் இதை இந்த ஐ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா லைக் ரெண்டுமே இருக்கும். டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும், தாலுக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராம்நாடுக்குள்ள வந்து கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி, பரம்பக்குடி, ராமநாதபுரம். ஸோ இந்த மாதிரி தாலுக்ஸ் வந்து இது எல்லாமே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள வந்து இருக்குது. ஸோ இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற என்டையர் தாலுக்ஸும் அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்ல இருக்கிற தாலுக்ஸுமே உங்களுக்கு இதுல காட்டிடுவாங்க. நம்ம எவ்வளோ எந்தெந்த பார்டர்ஸ்னு சொல்லி நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் பவுண்டரிஸ் எது, லைக் இப்போ ஸ்டேட் பவுண்டரிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பிளாக் கலர் டாட் வரும், இதுதான் நம்மளோட ஸ்டேட் பவுண்டரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே நம்மளோட பவுண்டரிஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து பார்க்க முடியும். இது மொபைல்லையுமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி சர்வே பவுண்டரிஸ் இருக்கு. லைக் சர்வே பவுண்டரிஸ்னால் உங்களுக்கு தெரியும் நம்மளோட பர்டிகுலர் லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஜூம் இன் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் இதை ஜூம் பண்ணி போகும்போது லைக் இந்த இருக்கா. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட என்டையர் சர்வே நம்பர்ஸ் எல்லாமே எந்தெங்க எல்லா நம்ம தமிழ்நாட்டோட மொத்த சர்வே டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். சப்டிவிஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சப்டிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு இதுலேயுமே உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ வேற என்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அட்மின் பவுண்டரி அதெல்லாம் இருக்கும். ஸோ அர்பன் லோக்கல் பவுண்டரிஸ் வந்து டவுன் பஞ்சாயத்துலாம் எது எது, கார்பரேஷன் வார்டுலாம் எது எது, நம்ம இது வந்து என்டையர் தமிழ்நாடுக்குமே வந்து இது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன் பஞ்சாயத்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் இதெல்லாம் வந்து டவுன் பஞ்சாயத்து. ஸோ இது ஃபுல்லாகவே என்டையர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து எங்கெங்கே நாகர்கோவில் எவ்வளோ டவுன்ஸ் பஞ்சாயத்து இருக்கு,
தூத்துக்குடியில் எவ்வளோ இருக்குது, தென்காசியில், மதுரையில் எவ்வளோ இருக்குது, திண்டுக்கல்ல எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்டையர் டவுன் பஞ்சாயத்து பார்டர்ஸ் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கார்பரேஷன் எங்கெங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அது அந்த கார்பரேஷன்ஸோட நம்பர்ஸ் இருக்கும், வார்டு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் கார்பரேஷன் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதோட பவுண்டரிஸ் எல்லாமே இதில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கான்ஸ்டியூன்சி, அசம்பிளி கான்ஸ்டியூ அதுவும் எங்கெங்கே அப்படிங்கிறதுமே வந்து காட்டியிருப்பாங்க. அதோட பார்டர்ஸ் எவ்வளோ எவ்வளோ அவங்களோட எல்லைகள் அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, இதில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க மார்க் பண்ணி இதெல்லாம் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவாக வந்து அவங்க அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து முன்னக்கூடியே கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு லேண்ட் வாங்க போகிறோம்னா அது எங்கே எதில் இருக்குது, ரிசர்வ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் லேண்ட் ரிலேட்டடாக பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபாரஸ்ட் பேட்ஸ், ஃபாரஸ்டோட சர்க்கிள் எங்கே இருக்குது, ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிக்ஸில் எங்கெங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்டோட ரேஞ்ச் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஹெல்த்தில் என்னென்னா ஹெல்த் டிஸ்ட்ரிக்ஸ் லைக் இது தெரியல, ஸ்கிப் பண்ணிடு. ஸோ அப்புறம் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு காலம்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா போலீஸோட ஜூரி செக்ஷன் பவுண்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தூத்துக்குடியில் வந்து ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து முத்தல், ஸோ புதுக்கோட்டை, ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து போலீஸோட பவுண்டரிஸ் எல்லாமே வந்து அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு இந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன் இந்த பவுண்டரிஸோட ஹோல்ட் ஆயிரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் இதே மாதிரி தான் லேண்ட் ஓனர்ஷிப், சிப்காட் எஸ்டேட்டு. ஸோ இதில் வந்து கோஸ்டல் ஜோனில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ கோஸ்டல் ஜோன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து எல்லாமே அதோட பவுண்டரிஸ், ஸோ அந்த கோஸ்டல் ஏரியாஸோட அந்த பவுண்டரிஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணது எல்லாமே இங்கே வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இதில் வேற என்ன, ஓகே இப்போ டிரான்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் பார்க்கலாம், இன்னும் டீட்டெயிலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குன்னு வைங்களேன். சென்னை ஜூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து ஸ்ட்ரீட்ஸ் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்டையர் ஸ்ட்ரீட்டோட மேப், அந்த சந்து புந்து எல்லா ரூட்டுமே வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணி இதில் காட்டுவாங்க. ஸோ எதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்ட்ரீட் மேப்ஸ் அதேமாரி இது வந்து வில்லேஜ் மேப்பாக எதெல்லாம் இதெல்லாம் ஸ்ட்ரீட் ரோட்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்ட் வில்லேஜ் ரோடாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி வந்து அதுமாதிரி மேஜர் டிஸ்ட்ரிக்ஸ் ரோட்ஸ் இருக்கும். ஸ்டேட் ஹைவே எதெல்லாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைன் ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நேஷ்னல் ஹைவே, சென்னை மெட்ரோ ரயில் ஸ்டேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரயில்வே லைன், லைக் ரயில்வே லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ரயில்வே ரூட் ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாடோட என்டையர் தமிழ் ரூட்டு ஃபுல்லாகவே அவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏர்போர்ட் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க காட்டுவாங்க. ஹெல்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் சென்டர் எங்கே இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே இருக்குது, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், ஸோ இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னா ஸோ இந்த டாட் மார்க்ஸ் எல்லாமே வந்து பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கும். அந்தந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று, மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே அவங்க வந்து வெட்டினரிக்கு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் சைடில் இருந்தே வந்து ஈஸியாக வந்து நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த இதில் அதே மாதிரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ்லாம் எங்கே இருக்குது, ஸோ ஆர்ட்ஸ் காலேஜ் எங்கெங்கெல்லாம் பார்க்கணும், பாலிடெக்னிக் எங்கே இருக்குது, டெட்டு, நேஷ்னல் நாலேஜ் நெட்ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக அதை நீங்கள் இது பண்ணாலே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ஸு, லைக் தமிழ்நாட்டில் இருக்கிற என்டையர் பெட்ரோல் பங்க்ஸுமே இதில் வந்து லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேடியம் இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே இது பண்ணியிருப்பாங்க.
லைக் டாஸ்மாக் முதற்கொண்டு இங்க வந்து இதுல எங்கெங்க இருக்கு, தமிழ்நாட்டுல என்டையர் டாஸ்மாக் டீட்டெயிலுமே இதுல எங்கெங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து ஈஸியா இதுல வந்து லொகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, லைக் வந்து பப்ளிக் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல்ஸ் எங்க இருக்கு, லைக் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ், அதே மாதிரி அவங்க ப்ரைவேட்ல புக் பண்ணியிருக்கிற ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் நம்ம கையில் மொபைல் மூலியமாகவே வந்து அலைய தேவையில்ல, எங்கே இருக்குன்னே நம்ம வந்து டைரெக்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஎன்இபி வந்து எங்கெங்கே இருக்கு, போகிற வழியில் இருக்கா, அடுத்து விருதுநகரில் எங்கே இருக்கு, மதுரையில் எங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்தந்த லொக்கேஷன்ஸில் இருக்க இபி ஸ்டேஷன்ஸ். அண்ட் தென் வாட்டர் பாடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் எங்கே இருக்கு, ட்ரைனேஜஸ் எங்கே இருக்கு, ட்ரைனேஜஸ்லாம் எங்கே போய்கிட்டு எந்த மாதிரி இதில் இருக்கு, இதெல்லாம் ட்ரைனேஜ் ரூட்ஸ், டேங்க்ஸு எங்கெங்கெல்லாம் டேங்க்ஸ் வச்சுருக்காங்க, ரிசர்வ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்க, ரெயின் கேஜ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ், ஸோ இது எல்லாமே ஜியாலஜிக்கல், ஜியோமார்பலிக்கல் எல்லாமே வந்து ஸோ நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் இருக்கிற என்டையர் டீட்டெயிலுமே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீம்ஸாக இருக்கட்டும். ஸோ இது நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த ரிலேட்டட் செக்டாருக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாகவும், இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் லேயர் எங்கே இருக்குது, எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸ் ரிலேட்டடாக, நேச்சுரல் ரிலேட்டடாக, வாட்டர் பாடிஸ் ரிலேட்டடாக, இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் மொத்த ஹெட்டிங்ஸ். இதுக்குள்ளே போனீங்கன்னா என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சோர்ஸஸையுமே நம்ம ஒரே இடத்துல இருந்து நம்மளால வாட்ச் பண்ண முடியும்.